கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்றிரவு இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அது தொடர்பான கார் யாரும் இல்லாத, எந்த ஒரு அடையாளமும் இல்லாத வகையில் அந்த கார் இப்போது போலீசாரிடம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அப்படி பார்க்கின்ற போது துப்பாக்கிச் சூட்டை நடத்திய துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்திய கார் இப்போது மீட்கப்பட்டிருக்கின்றது. துப்பாக்கிதாரிகள் எங்கென்றுதானே நீங்கள் கேட்கிறீர்கள். அது தொடர்பில் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இருக்கின்றது. அங்குதான் யாழ்ப்பாணம் தொடர்படுவதாக கூறப்படுகிறது. துப்பாக்கிதாரிகள் 2 கார்களை பயன்படுத்தி இருப்பதற்கு அதிக சந்தர்ப்பம் இருப்பதாக எமது புலனாய்வு செய்தி பார்வையிலே தகவல் கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் பயன்படுத்திய காரானது நீர்கொழும்பு பகுதியிலே வாடகைக்கு பெறப்பட்டிருக்கிறது. 2 கார்கள். துப்பாக்கிதாரிகள் 43 வயது மதிக்கத்தக்கவரை நேற்றைய தினம் கொட்டாஞ்சேனை பகுதியிலே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அந்த காரை பஞ்சிகாவத்தை பகுதியிலே நிறுத்திவிட்டு 2 கார்களை நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய வாடகைக்கு அமர்த்தக்கூடிய ஒரு இடத்திலே பெற்றிருக்கின்றார்கள். ஒரு காரை பஞ்சிகாவத்தையிலே விட்டுவிட்டு இன்னும் ஒரு காரில் அந்த துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்தி இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த கார் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நோக்கி செல்லுகின்றது. யாழ்ப்பாணம் நோக்கி செல்லுகின்ற கார் மானிப்பாய் பகுதியிலே இருக்கக்கூடிய கார் திருத்தும் இடம் ஒன்றிலே அந்த கார் நிறுத்தப்படுகிறது. அந்த காருக்கான ஏசிக்குரிய கேஸை மீள் நிரப்புவதற்காக அந்த கார் அங்கு நிறுத்தப்படுகின்றது. மானிப்பாய் பகுதியில் இருக்கக்கூடிய கார் திருத்தும் இடத்தில் அங்கு இந்த காரை பயன்படுத்தியவர்கள் ஜிபிஎஸ்ஐ அந்த காருக்குள் இருந்ததை மறந்து விட்டார்கள். இந்த ஜிபிஎஸ்ஐ பின்தொடர்ந்த போலீசார் அந்த கார் மானிப்பாய் பகுதியில் தரித்து நிற்பதை ஒரு வகையாக புலனாய்வுத்துறை ஊடாக உறுதிப்படுத்துகிறார்கள். உறுதிப்படுத்திய பின்னர் அந்த காரை அவர்கள் தேடி சென்ற போது அங்கு கார் தரித்திருக்கின்றது. அங்கு 4 அந்த காரை பயன்படுத்தியமை உறுதிப்படுத்தப்படுகிறது. பெண் ஒருவர் நாய்க்குட்டியுடனும் 3 ஆண்களும் அந்த காரில் இருந்து கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டு அழைத்து வந்து விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்ட போது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் சில தகவல்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் நேற்றைய தினம் 11:30 மணிக்குத்தான் தாங்கள் கொழும்பிலிருந்து பயணத்தை ஆரம்பித்ததாக கூறுகிறார்கள். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் கூறுகின்ற நேரத்துக்கும் அவருடைய செயற்பாட்டுக்கும் தொடர்பு இல்லாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. வாடகைக்கு காரை பெற்றுக் கொண்டவர்கள் அந்த கேஸை மீள் நிரப்புவதை உறுதிப்படுத்துவதில் தவறி இருக்கின்றார்கள். அதே நேரம் அவர்களுடைய காரிலே ஜிபிஎஸ் இருப்பதனையும் அவர்கள் மறந்திருக்கின்றார்கள். அந்த விவரத்தை அறிந்து அதனை பின்தொடர்ந்த போலீசார் மிகவும் இலகுவான வழியிலே இவர்களை அந்த ஜிபிஎஸ் ஊடாக பின்தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்போது யாழ்ப்பாணத்தின் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் விசாரணை வலையமைப்பிலும் போலீசாருடைய விசாரணை வலையமைப்பிலும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.